வணக்கம். என்னோட பேர் ஆர் முருகதாஸ். நான் ஒரு சிவில் இன்ஜினியர். 2019ஆம் ஆண்டு பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு, ஒரு 4 வருஷம் வந்து ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டா 1 வருஷமா வந்து ஆர்பிஎம் பில்டர்ஸ் அப்படின்ற கன்ஸ்ட்ரக்ஷன வந்து சொந்தமா நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன். நம்ம வந்து ஆல்ரெடி யூடியூப்ல ஒரு சேனல் வந்து இருக்கு. ஆர்பிஎம் பில்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அத ஒரு 2, 3 வருஷமாவே ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஏன்னா தொடர்ந்து அதில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் போட முடியாத காரணத்தினால, அந்த சேனல்ல என்னால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பயணிக்க முடியல சில காரணங்களால. ஸோ, அதனால இப்போ நான் வந்து ஒரு புதுசா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆர்பிஎம் பில்டர்ஸ் அப்படின்னு. நம்ம சேனல்ல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து நீங்க பழைய சேனல் பார்த்தாலும் சரி, நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்டென்ட்ட கிளியரா புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு சில விஷயங்கள நம்ம வந்து கிளியரா பேசியிருப்போம். அது நெறைய பேருக்குமே போய் சேர்ந்தது. ஸோ, ஆனா என்னால தொடர்ந்து அதில சில காரணங்களால வீடியோஸ் போட முடியல. ஸோ, அது அப்படியே வந்து ஒரு புது சேனல் இந்த 2024ஆம் ஆண்டு கிரியேட் பண்ணி நான் வந்து போடலாம் அப்படின்னு நெனச்சிருக்கேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடண்ட்ஸ், படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடண்ட்ஸ், வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடியவங்க, வீடு கட்டணும்னு நெனைக்கிறவங்க, கொத்தனார், மேஸ்திரி, பெயிண்டர், பிளம்பர் இவங்க எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. இதில வந்து சிவில் இன்ஜினியரிங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியிற மாதிரி உங்களுக்கு வந்து இப்ப சொல்றது தான் நம்மளுடைய சேனலோட நோக்கமா இருக்க போது. கண்டிப்பா உங்களுக்கு புரியிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து கிளியரா இந்த சேனல்ல தெரிஞ்சுக்கலாம், பேசிக்கலாம். Instagramல நம்மளுக்கு வந்து ஒரு 4000, 3000, 3500 ஃபாலோவர்ஸ் கிட்ட இருக்காங்க. அதில வந்து என்னால வந்து எப்படின்னா, 1 நிமிஷம் தான் ஒரு ரீல்ஸ் போட முடியும். 1 நிமிஷம் தான் போட முடியுன்றதுனால, என்னால அதில சில விஷயத்த எலாபரேட்டா சொல்ல முடியல. கொஞ்சம் மேம்போக்கா தான் சொல்ல முடியுது. ஏன்னா, அதுக்கு மேல அதில ஒரு ஒரு ரீல்ஸ் போட்டோம் அப்டின்னா, அதுக்கு மேல நம்மளால போட முடியல. 1 நிமிஷம் தான் அப்டின்ற மாரி அதுக்கு டைம் அலாட் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா தான் அதில நம்ம போட்டுட்டுருக்கோம். அதிலயும் நல்ல ரெஸ்பான்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ, ஏன் நம்ம வந்து அந்த விஷயத்த வந்து எலாபரேட்டா சொன்னா மக்களுக்கு வந்து போய் சேரும் அப்டின்றது தான். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அதில வந்து நான் வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்ட பத்தி போட்டிருந்தேன். ஆனா, அதில வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால 1 நிமிஷத்துக்குள்ள என்ன சொல்ல முடியுமோ, அத தான் சொல்லியிருந்தேன். ஸோ, அதையே நம்மளுக்கு வந்து புரியிற மாதிரி இந்த விஷயத்தில இந்த சேனல்ல வந்து லாங்கா சொல்ல முடியும் பெருசா. புரியிற மாதிரி. இப்ப ஸ்கொயர் ஃபீட் ரேட்ட வச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பில்டர வந்து முடிவு பண்ணலாமா, வேணாமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா, ஸ்கொயர் ஃபீட் சில பில்டர் வந்து கம்மியா பண்ணுவாங்க. சில பில்டர் வந்து அதிகமா பண்ணுவாங்க. இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ, இத பொறுத்து நம்ம எத பொறுத்து நம்ம அந்த பில்டர சூஸ் பண்ணணும். இப்ப ரூ. 1800 ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா, நம்ம அவர்கிட்ட போய் குடுத்துறணுமா? அப்ப ரூ. 2000 பண்றவங்க வந்து நம்மள ஏமாத்துறாங்களா? அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். எது கரெக்ட்டா கரெக்ட்டு, தப்பு அப்படின்னு. இந்த கரெக்ட்டு, தப்புன்னு அப்படின்னு சொல்றத விட, இது எப்படி நம்ம இதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது ஸ்கொயர் ஃபீட் ரேட்னா என்ன? அதுல என்னென்ன விஷயத்த கவனிக்கணும்? அதுல ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வரும். அப்ப அந்த ஸ்பெசிஃபிகேஷன்னா என்ன? அப்ப இந்த ரேட்டுக்கும், இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸுக்கும் என்ன முரண்பாடு, ஒற்றுமை இருக்கு அப்படின்றது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து எத முடிவு பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ, அது வந்து என்னால ஒரு ரீல்ஸ்ல 1 நிமிஷத்துல வந்து சொல்ல முடியாது. என்னதான் நம்ம மெனக்கெட்டு பண்ணாலும். ஸோ, அதனால இப்ப இந்த மாரி சேனல்ல வந்து நம்மளுக்கு ஈஸியா புரிய வைக்கலாம். இந்த மாரி நெறைய சிவில் இன்ஜினியரிங் தொடர்பான வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சேனல் இருக்க போது. நீங்க ஒரு சிவில் இன்ஜினியரா இருக்கிறீங்க, இல்ல வீடு கட்டணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு நான் 100% கேரண்டி குடுக்குறேன். ஸோ, தொடர்ந்து இந்த 2024ஆம் ஆண்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவான நோக்குல நம்ம பயணிப்போம். ஒரு கம்யூனிட்டிய உருவாக்குவோம். சிவில் இன்ஜினியரிங் தொடர்பான ஒரு கம்யூனிட்டிய உருவாக்கி, நம்மளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, கலந்து பேசிக்கலாம் நெறைய விஷயங்கள். நீங்க பில்டரா இருந்தீங்கன்னா, நீங்க எப்படி பண்றீங்க? இல்ல ஒரு ஸ்டூடண்ட்ஸா இருக்கீங்கன்னா, நீங்க என்ன ஃபியூச்சர் பிளான்ஸ் எப்படி இருக்கு? வீடு கட்டணும்னு நெனைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ்லாம் இருக்கு? என்னென்ன பண்ண போறீங்க? அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம், பேசிக்கலாம். ஸோ, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுக்கு வந்து நல்ல நல்ல வீடியோஸ் வந்து வந்துட்டுருக்கும். ஸோ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.